மக்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் நல்லவர்களுக்கும் மாலை வணக்கங்கள். என்னடா இவன் மேடையில் இருக்கிற நல்லவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர்களே இவர்களே அப்படி இப்படின்னு பேசுவான். ஆனால் நல்லவர்களேன்னு சொல்லி பேசக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கட்சிக்கு மட்டும்தான் இப்படி ஒரு அறிமுகம் கொடுக்க முடியும். பாக்கி எந்த கட்சியிலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா கேப் மாதிரிங்களும் மொன்ன மாதிரிங்களும் தான் அங்கே உட்காந்துருப்பானுங்க, எல்லாம் ஊழல்வாதிகளாக இருப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் இப்படி ஒரு அறிமுகத்தை தெம்பாக தைரியமாக நம்மளால் கொடுக்க முடியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கீங்களேன், மேடையில் நம்ம சொன்னோம். இப்போது அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயமாக நான் முதல்ல என்னன்னா, நம்ம தளபதிக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவரால் தான் இந்த 5000 ரூபா பணம் உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்புங்க நம்புங்க நம்புங்க, 5000 ரூபா பணம் வந்ததுக்கு காரணம் எங்கள் தளபதி விஜய் அண்ணா தான். நான் தான் யோசிக்கிறேன், அண்ணன் வரும்போதே உங்களுக்கு இவ்வளோ நல்லது நடக்குது, அண்ணன் வந்து நாளைக்கு கோட்டையில் உட்காந்து உங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பார்த்தா பிரமிப்பாரு. அது என்ன புதுசா 2000 ரூபாய்க்கு, சரி 1000 ரூபான்றது மாதம் மாதம் கொடுக்குறீங்க, ஓகே பரவாயில்ல. புதுசாக கோடைக்கால ஏதோ ஒன்று சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க 2000 ரூபான்ட்டுன்னு. கஷ்டமாக கோடைகள் போன வருஷம் இல்லையா, அதுக்கு முந்தின வருஷம் இல்லையா, திடீர்னு இந்த வருஷம் மட்டும் இருக்குது. அப்புறம் வசந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 ரூபா கொடுப்பாங்களா? இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம அண்ணன் சொல்லுவார் கில்லி படத்தில், தம்மா துண்டு பிளேடில் வச்சா உன் நம்பிக்கையா உன் ஆட்டத்தில் வைக்கல பத்தியா நீனு. அந்த மாதிரி 2000 ரூபாயில் வச்ச உன் நம்பிக்கையை உன்னோட ஆட்சியில் வைக்கல பார்த்தீங்களா, அங்கேயே நீங்கள் தோத்துட்டீங்கன்றது இங்கே தெளிவாக தெரியுது எங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு இது எதுக்கு சொல்ல வரோன்னா, மக்களே தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஒரு குட்டி கதையாகவே நான் சொல்கிறேன். ஒரு குருஜி ஒருத்தர் என்ன பண்ணாராம், பூஜை பண்ணிட்டு இருந்தாராம் ஒரு லட்டு வச்சுட்டு. அப்போ அந்த எறும்புகள் லட்டுவை நோக்கி வருது. குருஜி என்ன பண்ணுறாரு, அங்கே சிஷ்யன்ட்ட சொல்லி 2 சர்க்கரையை போட்டு விட்டுரு அப்படின்றாராம். உடனே அந்த சர்க்கரையை போட்டு விட்டு அது எறும்பு என்ன பண்ணிடுச்சு, ஹலோ அந்த எறும்புகள்லாம் என்ன பண்ணிச்சு, சர்க்கரை நோக்கி பயணிடுச்சு. இப்போ இந்த லட்டுவை காப்பாற்றி பூஜை பண்ணிட்டேன். அதனால் இந்த 2000 ரூபான்னு கொடுத்து உங்களை ஏமாத்தினது சக்கரை மாதிரி. உண்மையிலே உங்களுக்கு லட்டு வேணும் அப்படின்னா தளபதிக்கு வாக்களிச்சிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருக்க முடியும். அதை புரிஞ்சுக்குங்க. நிறையா விஷயங்கள் பேசும்போது சொன்னானா, இப்போ என்ன நான் முதல்ல பேசிட்டோம் வச்சிங்களேன், பாயிண்ட் ஃபுல்லாக நம்ம சொல்லிடலாம். இது கொள்கை கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இந்த கொள்கையை பற்றி பேசணும்னா முக்கியமாக வந்தேன். ஆனால் சரத் என்ன பண்ணிட்டார், எல்லா கொள்கையும் சொன்னதால நான் திருப்பி பேச முடியல. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர் சொன்னதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட இந்திய அரசியல்லையே பெண்களை கொள்கை தலைவராக வச்ச ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். அது மட்டும் இல்லை, சிறுபான்மையர் அணின்னு ஒரு அணியை பிரித்து மக்களை பிரிக்காத கட்சியும் தமிழக வெற்றி கழகம் தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லி சமத்துவமாக அனைவரையும் ஒன்றாக பார்க்கும் ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். இப்போ எல்லாரும் விருப்ப மனு வாங்கிட்டு இருக்கோம். அந்த விருப்ப மனுவில் நான் சில கட்சிகளோட விருப்ப மனுவையும் பார்த்தேன். ஆனால் ஜாதி மதம் என்று எதையுமே போடாமல் மனிதனை மனித நேயத்துடன் பார்க்கும் ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா நம்மளோட அந்த விருப்ப மனு பார்த்து, வேட்பாளர் விருப்ப மனு பார்த்தீங்கன்னா அதில் அந்த மாதிரி இல்லை. ஆனால் சில கட்சியில் இருக்குது, ஜாதி இல்லை மதம் இல்லை சமத்துவம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பண்ணுறத நம்ம தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு காத்தால ஒருத்தர் பேசியிருக்கார், ஒரு நைனா. அவரை நாராக கிழிக்கணும் தான் நாங்கள் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அவர் சொல்கிறாரு நம்ம அண்ணனை பற்றி ஒரு தவறான இது. 35 வருஷமாக தான் நடிக்கும் படத்தில் இன்னி வரைக்கும் ஒரு ப்ரொடியூசரோ இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு சிறு தவறை கூட சொல்லாத ஒரு அண்ணன் நம்ம அண்ணன் விஜய் அண்ணன். ஆனால் இவங்க நம்மள அண்ணனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இந்த கட்சிக்கே வேற ஒரு பேர் இருக்கு, நிறையா தெரியுமா? அதுக்கு பேர் எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க வச்சிங்களேன், அது பாரதிய ஜனதா கட்சி இல்லை, பாலியல் ஜல்சா பார்ட்டின்னு தான் அதோட கட்சியோட பேர். ஆனால் அவங்க நம்ம அண்ணனை பற்றி மிக தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கிறத நாங்கள் இங்கே இப்போ நீ காதலில் பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு நம்ம வர்ச்சுவல் வாரியர்ஸ், நம்மளோட அன்பு தம்பிகள் கண்டிப்பாக கொடுப்பார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கிங்களேன், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தில் நம்மளோட ஏன் ஜனநாயகருக்கு குரல் கொடுக்கல, ஏன் அதுக்கு குரல் கொடுக்கல, ஏன் இதுக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க.
தன் சொந்த வாழ்க்கையையும் அரசியல் வாழ்க்கையும் ஒன்றாக பார்க்காம, ஏங்க இது குடும்ப அரசியல் இல்லைங்க, வாரிசு அரசியல் இல்லைங்க. எங்கள் அண்ணன் மக்களுக்காக வந்திருக்காருன்னா மக்களை பற்றி மட்டும்தான் பேசுவார், மக்களோட சிந்தனையில் மட்டும்தான் இருப்பார், மக்கள் பிரச்சனையை மட்டும்தான் தீக்க பேசுவார். ஜனநாயகனை பற்றியோ இல்லை மற்ற விஷயத்தை பற்றியோ பேசணுன்ற அவசியம் அவருக்கு இல்லைன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த